இல்ல மனு முதலமைச்சர் இந்த கூட்டம் மிக அதிகமா இருக்கிறதுனால இதை உடனடியாக தீவுத்திடலாம் அனைத்து ஏற்பாடும் அரசு சார்பில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஏற்பாடு முழுமையா பண்ணி முடிக்கப்பட்டுள்ளது. இதுல கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், பொதுப்பணித்துறை, அதே மாதிரி டூரிசம் டிபார்ட்மெண்ட் முழுமா, குறிப்பாக நம்ம காவல்துறை இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு சர்பன்டைன் பேரிகேட் போட்டிருக்கோம். பொதுமக்களும் இந்த நேரத்தின் அருமையை கருதி குயிக்கா அந்த வழியில வர வர மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்தா அது நல்லது. அதே மாதிரி நம்ம முக்கியமான பிரமுகர்கள் வரும்போது அதற்கு ஒரு தனி ரூட்டும், அந்த மாதிரி அவர்களால மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கூர்ந்து காவல்துறையும், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனும், பொதுப்பணித்துறையும், கட்டடங்கள் எல்லாருமே கூர்ந்து கண்காணித்து வருகிறாங்க. இப்ப அந்த இடத்துல இந்த இடத்த மாத்தினதுக்கான காரணம் என்ன சார்? நிறைய விஐபி அப்படி இல்லை, ரொம்ப அதிகமா கூட்டம் சேரும்போது முதலமைச்சரும் சிறப்பான ஏற்பாடு பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதனால அந்த கிரௌடுக்கும் பிரச்சனை இல்லாம பார்க்கணும். இன்னொன்று இடத்துல நம்ம இதற்கான ஏற்பாடும் அரசு ஏற்கனவே அனைத்து இதுவும் பண்ணும்போது மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணணும். அது அவர்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட மதிப்புரிய யூத் வெல்ஃபேர் மினிஸ்டரும் தொடர்ந்து இதை கண்காணித்து வருகிறார்கள். அது முழுமையாக ஏற்பாடு பண்ணி இப்போ நல்லா அந்த கிரௌட நம்ம மிக அதிக கிரௌடை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நேற்றைய தினம் அந்த ஏரியால கொஞ்சம் மிக நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடு காவல்துறை, பந்தோபஸ்து போன்ற அனைத்தும் பண்ணி முதலமைச்சர் முழுமையாக தனியாக ஏற்பாடு பண்ண சொல்லி அதற்கு நேரடியாகவே கண்காணித்து வருகிறார். எதிர்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான பிரமுகர் அப்படிங்கிற அடிப்படையில் முதலமைச்சர் இது ஏற்கனவே ஒரு மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் பத்தி நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைங்க. முதலமைச்சர் மிக சிறப்பான ஏற்பாடு இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளோட யூத் வெல்ஃபேர் மற்றும் ஸ்பெஷல் அமலாக்கத்துறை அமைச்சரும் நேரடியாக கண்காணித்து வருகிறார்கள். சென்னை கார்பரேஷன் சார்பில் பண்ணிருக்கோம், பொதுப்பணித்துறை சார்பில் எல்லாமே சென்னை கார்பரேஷன் கோஆர்டினேட் பண்ணி எல்லா வேலையும் எடுத்து எங்களுக்கு பண்ண சொன்னாங்க. ஸ்டேஜ் மற்றும் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தேவையான டாய்லெட்ஸ் எல்லாம் கார்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த மாதிரி நிகழ்வுகளில் பொதுப்பணித்துறை தான் ஸ்டெபிலிட்டிக்காக அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி டூரிசம் டிபார்ட்மெண்டோட இடம் இது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை மிக அதிகமான எண்ணிக்கையான நம்பர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.